ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல். 10 to 15 நாள் யூஸ் பண்ணக்கூடிய இந்த 20 ரூபா டிஷ் வாஷ் லிக்விடை நம்ம 2 மாதத்துக்கு யூஸ் பண்ணலாம். அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு வேலைகளையும் கிச்சன் வேலைகளையும் ஈஸியாக முடிக்கக்கூடிய டிப்ஸ்களும் நிறையா வந்து சொல்லியிருக்கேன். இன்றைக்கான டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம வீட்டு குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னா அவங்களோட சாக்ஸ் எல்லாம் ஒன்று போல் இருக்கும். அதை வந்து கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். யாரோட சாக்ஸ் யாரோடது அப்படிங்கிறது. இந்த மாதிரி நீங்கள் மடித்து வச்சுட்டீங்க அப்படின்னா சாக்ஸ் வந்து களையவும் களையாது. அவங்களோட சாக்ஸை அவங்க வந்து அப்படியே எடுத்து போட்டுட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கீழே இருந்து இப்படி மேலே வந்து இந்த மாதிரி சாக்ஸை வந்து மடிச்சுக்கோங்க. இப்படி மடிச்சுட்டு நம்ம கால் விடுவோம்ல, அந்த பகுதிக்குள்ளே வந்து நம்ம மடித்த அந்த பகுதியை வந்து உள்ளே வந்து இந்த மாதிரி உள்ளே சொருவி விட்டுருங்க. சொருவி விட்டுட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக நின்றும். என்னதான் வந்து கீழே விழுந்தாலுமே களையவே களையாதுங்க. இந்த மாதிரி சாக்ஸை மடித்து வைக்கும்போது பீரோல இடத்தையுமே அடைக்காது. இந்த மாதிரி நம்ம மடிச்சு வைக்கும்போது சாக்ஸ் வந்து மாறவும் செய்யாது. குழந்தைங்க ஈஸியாக எடுத்து போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப் பிடிச்சதுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடையிலேருந்து வாங்கிட்டு வர்ற சேமியா வந்து வறுக்காத சேமியாவாக இருந்ததுன்னா சேமியா உப்புமா கிண்டும் போதும் கிச்சடி செய்யும் போதும் நம்ம வந்து வறுத்துட்டு தான் செய்வோம். அந்த மாதிரி சேமியாவை வறுக்கும் போது நம்ம ஒரு கரண்டி வச்சு வறுப்போம். அந்த மாதிரி வறுக்கும் போது சேமியா ஃபுல்லாக கீழே விழுந்து அவ்வளவுமே கொட்டும். நம்மளால சரியாக வந்து வறுக்கவும் முடியாது. ஒன்று போல வறுப்படாது. இதுக்கு வந்து இந்த மாதிரி 2 கரண்டியாக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வறுக்கும் போது ஈஸியாக வந்து வறுத்துரும். ஒன்று போல சேமியாலாம் வறுப்பட்டுரும். கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டிஷ் வாஷ் லிக்விடு வந்து பாக்கெட்டில் வந்து வாங்கி யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னா டப்பாவில் வாங்கி யூஸ் பண்ணுவோம். 10 to 15 நாள் வரைக்கும் தான் நமக்கு வந்து யூஸ் ஆகும். சீக்கிரமாகவே கரைஞ்சிரும். இதை எப்படி 2 மாதத்துக்கு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சமையலுக்குலாம் யூஸ் பண்ணிவிட்டு ஜூஸ் எல்லாம் புனிஞ்சிட்டு இந்த மாதிரி லெமனோட தோலை வந்து தூக்கி தூர போட்டுரும். இனிமேல் வந்து லெமனோட தோலை வந்து தூக்கி தூர போடாதாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நம்ம வந்து பயன்படுத்தலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ண லெமனோட தோல் தான் எடுத்திருக்கேன். சின்ன சின்ன துண்டுகளாக ஒரு பாத்திரத்தில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு இது கூடவே 2 ஸ்பூன் வந்து கல் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு இல்லைன்னா பொடி உப்பு கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 டம்ளர் தண்ணி சேர்த்து இதை நல்லா வந்து கொதிக்க விடலாம். ஒரு 2 to 3 நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க விடுவோம். அந்த லெமனோட இருக்கிற கொஞ்சம் சாறு எல்லாமே நல்லா இறங்கிரும். இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சமா ஆறுனதுக்கு அப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் வந்து இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்படி வடிகட்டும் போது அந்த லெமனோட தோலை ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி வந்து நல்லா வந்து அமுக்கி விடலாம். அப்படி அமுக்கி விடும்போது இருக்கிற கொஞ்சம் சாறு எல்லாமே நல்லாவே இறங்கிரும். நல்லா லெமனோட மனமும் நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதில் வந்து கொஞ்சமாக வந்து விம் லிக்விடு வந்து நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த டிஷ் வாஷ் யூஸ் பண்ணுவீங்களோ அதை வந்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்க்கணும்னு தேவையில்லை. கொஞ்சமாக சேர்த்தா போதும். சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். இதை இன்னொரு பாட்டிலில் வந்து மாற்றிக்கலாம். நான் இந்த மாதிரி விம் லிக்விட் உள்ள அந்த பாட்டிலில் தான் நான் வந்து இதை வந்து ஊற்றி வச்சிருக்கிறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி பாட்டில் எதுவும் இல்லை அப்படின்னா ஜூஸ் பாட்டில் எதுவும் இருந்ததுன்னா அதில் கூட ஊற்றி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக நம்ம தேவைக்கு நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சம் சூட்டோடையே ஊற்றிட்டேன். இப்போ வந்து நம்ம பாத்திரம் தேய்க்கும் போது நமக்கு வந்து இந்த லிக்விட் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து யூஸ் ஆகும். நம்ம வெறும் லிக்விடோட தண்ணி சேர்த்து யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து லெமனை போட்டு நல்லா காய்ச்சி நம்ம இது கூட டிஷ் வாஷ் லிக்விடு சேர்த்து நம்ம ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பாத்திரம் தேய்க்கும் போது 10-15 நாள் யூஸ் பண்ணக்கூடிய இந்த டிஷ் வாஷ் வந்து 2 மாதத்துக்கு நமக்கு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சமாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டில் நான்வெஜ்லாம் சமைச்சோம் அப்படின்னா நல்லா சோப்பு போட்டு பாத்திரத்தை தேய்ச்சாலுமே அதில் வந்து அந்த பேட் ஸ்மெல் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். இதுக்காக நம்ம லெமனை கட் பண்ணி அதை தான் வந்து தேய்ச்சிக்கிட்டு இருப்போம். இனிமேல் அப்படிலாம் தேய்க்கணும் தேவையில்லை. இந்த லிக்விடு இருந்தாலே போதும். அதில் நம்ம லெமனும் சேர்த்துருக்கிறதுனால பாத்திரம்லாம் நல்ல மணமாக இருக்கும். லெமனோட வாடை வந்து நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. உங்க பாத்திரம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அதே மாதிரி அதோட மனமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். 10 to 15 நாள் யூஸ் பண்ணக்கூடிய லிக்விட் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது 2 மாதத்துக்கு யூஸ் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிப் பிடிச்சதுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பச்சை மஞ்சள் எடுத்துருக்கேன். நான் நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பச்சை மஞ்சளில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இதை எதுக்காக எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து இடிக்கல்ல வந்து திருப்பி போட்டு வச்சுருக்கிறேன். இடிக்கல் அப்படி இல்லைன்னா அம்மிக்கல் கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணி தொட்டு உரசி எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா பால் கூட தொட்டு உரசி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உரசும் போது நமக்கு நல்ல நைஸாக வந்து உரசி கிடைக்கும். இதுவே மிக்சியில் நம்ம வந்து கட் பண்ணி போட்டு நம்ம வந்து அரைச்சோம் அப்படின்னா சின்னதாக இருக்கிறதுனால நமக்கு சரியாக வந்து அரைப்பட்டு கிடைக்காது. இந்த மாதிரி உரசி எடுத்தோம் அப்படின்னா நல்லா நைஸாக வந்து நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி உரசி எடுத்துட்டு இது கூட வந்து ஒரு பொருள் தேக்க போறோம். அது வந்து விளக்கெண்ணெய் ஒரு 2 to 3 சொட்டு மட்டும் ஊத்திக்கிட்டா போதும். இந்த மாதிரி ஊத்திட்டு மஞ்சளோட சேர்த்து ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா காலில் வந்து வெடிப்பு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து இதை வந்து நம்ம தொடர்ந்து தேய்ச்சிட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு வாரத்தில் அந்த வெடிப்பு எல்லாமே போயிடும். காலில் வரக்கூடிய சேற்று புண்ணுக்கும் இதை வந்து போட்டோம் அப்படின்னா 2 நாளையில் நல்லாவே குணமாயிரும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு கையில் வரக்கூடிய சொறி சிரங்கு அலர்ஜி இது எல்லாத்துக்குமே இந்த மஞ்சளை போட்டாலே போதும், சீக்கிரமாகவே ஆறிடும். இதுக்காக கடையில் அதிகமாக காசு கொடுத்து க்ரீம் எல்லாம் வாங்கி போட்டாலுமே நமக்கு வந்து குணமாகாது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சீக்கிரமாக குணமாயிரும். இந்த டிப் பிடிச்சது
பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஜூஸ் பாட்டிலோட மூடி எடுத்திருக்கேன், 4 மூடி. உங்ககிட்ட இந்த மாதிரி மூடி இல்லை அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்குலாம் டானிக் கொடுப்போம்ல, அந்த மெஷர்மெண்ட் அந்த சின்ன மூடி இருக்கும், அது கூட வந்து எடுத்துக்கலாம். இப்போ இதை எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, மிக்சியை இந்த மாதிரி திருப்பி போட்டோம் அப்படின்னா அதுக்கு கீழே வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. சில மிக்சியில் வந்து 3 இருக்கும், சில மிக்சியில் வந்து 4 இருக்கும். என்னோட இந்த மிக்சியில் வந்து 4 இருக்குது. இதை வந்து நம்ம அப்படியே கீழே வைக்கும்போது நமக்கு வந்து அப்படியே தரையோடையே இருக்கும், நம்மள கவுண்டர் டாப்போட ஒட்டிக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி இந்த மூடியை வந்து இதுக்கு கீழே வந்து வச்சுட்டு அந்த ஸ்டாண்டு மாதிரி இருக்குதுல்ல, அதில் மூடியை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி மாட்டி வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல இடைவெளி இருக்கும். கிச்சனை வந்து கழுவுறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும், க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். மிக்சி வந்து நம்ம அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணும்போது எப்பவும் தூக்கி தூக்கி நவுட்டி வைக்க வேண்டிய இருக்கும். இந்த மாதிரி மூடி போட்டு நம்ம ஸ்டாண்டு மாதிரி யூஸ் பண்ணும்போது அது இழுக்கும்போது தானாகவே மூவ் ஆயிரும். நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்க, மாட்டினதுக்கப்புறம் நமக்கு கீழே எவ்வளோ இடைவெளி இருக்குதுன்னு க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டு மிக்சிலையும் இந்த மாதிரி வந்து வாட்டர் பாட்டில் மூடி அப்படி இல்லை அப்படின்னா டானிக் பாட்டிலோட மெஷர்மெண்ட் மூடி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்பு, நம்ம ஒரு ஃபங்க்ஷன்லாம் போனோம் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னையே வந்து டேட்டெல்லாம் நம்ம வந்து நோட் பண்ணி வைப்போம் இந்த மாதிரி கேலண்டரில். அப்படி இல்லை அப்படின்னா டைரியில் வந்து நம்ம நோட் பண்ணி வைப்போம். இந்த மாதிரி மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம பெண்ணு வச்சு நோட் பண்ணி வைப்போம். இனிமேல் வந்து இந்த மாதிரி பெண்ணுலாம் வச்சு நோட் பண்ணணும் தேவையில்லை. நம்ம யூஸ் பண்ணுற இந்த பொட்டு இருந்தால் போதும். நம்ம என்ன ஃபங்க்ஷனுக்கு போகிறோமோ, எத்தனாம் தேதி போகிறோமோ அந்த டேட்டில் வந்து இந்த பொட்டை வந்து நீங்கள் இப்படி ஒட்டி வச்சுட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்க்கும்போது ஞாபகமாக இருக்கும் இந்த டேட்டில் நம்ம இங்கே போகணும் அப்படிங்கிறது. கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பொட்டை வந்து மறுபடியும் நம்ம வந்து ரீயூஸும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து மறுபடியும் நம்ம எங்கேயும் போனோம் அப்படின்னா ஃபங்க்ஷனுக்கு இந்த பொட்டையே திரும்ப அந்த டேட்டில் வந்து மாட்டி வச்சுக்கலாம். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒட்டி பாருங்கள். நம்ம பெண்ணு வச்சு எழுதணும் அப்படிங்கிற தேவையே இல்லை, பொட்டு இருந்தாலே போதும். கண்டிப்பாக இந்த டிப்பும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சில்வர் ஸ்பூன் 2 எடுத்து வச்சுருக்கேன். இந்த சில்வர் ஸ்பூன் அவசரத்துக்கு ஒரு மருந்தாகவே யூஸ் ஆகும். அது எதுக்கு, அது எப்படி அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த 2 சில்வர் ஸ்பூனையும் ஃப்ரீசரில் கொஞ்சம் நேரம் வச்சாலே போதும், சீக்கிரமாக நமக்கு வந்து நல்லா கூலிங்காக ஆயிரும். நம்ம வீட்டு சின்ன குழந்தைங்க கீழே எங்கேயும் விழுந்துட்டாங்க, ரத்தக்கட்டு மாதிரி இருக்குது அப்படின்னா ஐஸ் கட்டி வச்சு ஒத்தனம் கொடுப்போம். ஐஸ் கட்டி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பூனை நம்ம ஃப்ரீசரில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு எடுத்தாலே நல்லா ஜில்லுன்னு ஆயிரும். ரத்தக்கட்டு எதுவும் இருந்ததுன்னா வந்து இந்த மாதிரி வந்து இந்த ஸ்பூனை வச்சு ஒத்தனம் கொடுத்தோம் அப்படின்னா நல்லாவே நமக்கு கிளியர் ஆயிரும். இதுக்காக ஐஸ் கட்டிலாம் வைக்கணும் தேவையில்லை. ஐஸ் கட்டி இல்லாத டைமில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சில்வர் ஸ்பூனுங்கிறதுனால கொஞ்சம் நேரம் வச்சாலே நல்லா ஜில்லுன்னு ஆயிரும். இதுவே நம்ம தண்ணி ஊற்றி ஃப்ரீசரில் வச்சோம் அப்படின்னா 8 மணி நேரம் ஆகணும் அது ஐஸ் கட்டியே ஆகிறதுக்கு. இந்த மாதிரி அவசரத்துக்கு தடுப்பூசிலாம் போட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஒத்தனம் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி பார்த்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்த டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கான டிப்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.